வெல்கம் டு அவர் ஈஸிமேக்ஸ் கோல்டு விஸ் சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோன்னா, அல்ஜிப்ராவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் G be a cyclic group of order 20, then it is number of subgroup of G. ஒரு சைக்ளிக் குரூப்போட ஆர்டர் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆர்டர் G ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைக்ளிக் குரூப். இதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சப்குரூப் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளோட கொஸ்டின். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாலே அதை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸாக உடச்சி எழுதிக்கணும். ஸோ நம்ம 20 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதிட்டோன்னா, இதுக்கு வந்து நம்ம டார்சன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா, டார்சன் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணால், டவ் ஆஃப் 2 இன்ட்டு டவ் ஆஃப் 5. இது எப்படி எழுதணும் அப்படின்னா, டார்சன் ஃபங்க்ஷன் இந்த 2 இப்போ இதோட 2ஓட பவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பவரில் 2 இருக்கா, ஸோ இந்த 2ஓட ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்னா 3 இன்ட்டு இந்த 5ஓட பவரில் பார்க்கணும். 5ஆக பார்க்கக்கூடாது, அதுக்கு பவரில் என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குது. அப்போ ஸோ 1ஓட எதை ஆட் பண்ணால், 1 ஆட் பண்ணால் நமக்கு 2, ஸோ ஈக்குவல் டு 6. இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஒரு சைக்ளிக் குரூப்போட ஆர்டர் கொடுத்துட்டு அது நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸாக உடச்சி எழுதிக்கணும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்லை, நம்ம ஜென்ரலாக ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸாக உடச்சி எழுதிட்டு அதோட பவர்ஸோட 1 ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணால் நமக்கு அந்த குரூப்போட நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ் வந்து கிடச்சிரும். தேங்க்யூ.